ஓகே, பெஸ்டர் பவர் அப்படின்னா என்னன்ட்டு முதலே பார்த்துட்டோம். நச்சரிக்கும் தன்மையோட ஒரு பலம். குழந்தைகள் வந்து நச்சரித்து நம்மக்கிட்ட எப்படியான அவங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்குவாங்க. அதற்கு பெஸ்டர் பவர். பெஸ்ட், பிஇஎஸ்டி, பெஸ்ட்னா வந்து பூச்சிகள். என்ன பூச்சி இருக்கோ அதெல்லாம். அந்த பூச்சிகளை வந்து அழிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகின்ற மருந்துக்கு பேர் பெஸ்டிசைடு. பெஸ்டிசைடு. ஸோ எப்போதுமே சிஐடின்னு சொன்னாலே, சாய்டுன்னு சொன்னாலே வந்து அழிக்கிறது. ஸோ இப்போ இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு நீங்கள் மன்னிச்சுக்கோங்க தயவுசெய்து. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு படிப்புக்காக தான், நம்ம இதை தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் நம்ம இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். வேறு எந்த இடத்துலையும் உபயோகப்படுத்தக்கூடாது. சைடு, சிஐடி, சைடு அப்படின்னாலே வந்து சூவசைடு அப்படின்னு சொல்லுவோம். SUICIDE, சூவசைடுனா ஒருத்தரை ஒருவருடைய உயிரை மாய்த்து கொள்வது, தானே மாய்த்து கொள்வது. சு மீன்ஸ் லைக் செல்ஃப், தற்கொலை. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டு சைடுனாலே வந்து அழித்து கொள்வது என்பது. அதனால் அதற்கு முன்னாடி SUI போட்டிங்கன்னா சூவசைடுன்றது வரும். பெஸ்டிலன்ஸ்ன்றது வந்து பழைய காலத்தில் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தது. பெஸ்டிலன்ஸ்னாலும் அழிக்கிறது. பெஸ்டிலன்ஸ்ன்றது இப்போ வந்து உபயோகத்தில் இல்லை, ஆனால் ஃபார்மலாக பேசணுன்னா அதை உபயோகப்படுத்துவோம். அம்மி குழவி, உரல் குழவியெல்லாம் இருக்குது இல்லையா, குழவி. இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஞாபகம் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கோம் குழவி. ஸோ குழவின்றது வேற, குழவின்றது வேற. ஸோ இது ழா ழா குழவி. ஆங்கிலம் லா லா ஆங்கிலம். உங்கள். ஸோ இந்த மூன்று ரொம்ப மிக முக்கியம். லா லா ழா. ஆங்கிலத்தில் வர்றது சின்ன லா, எலிக்கு வர்றது லா லா. நம்மளுடைய நாக்கு வந்து கீழே இருக்க பல்ல தொடுது. பல் கீழே இருக்கின்ற பல் வரிசையே தொடுது. லா. ஈக்கள் மடங்குது. உங்கள் கள். அப்போ அந்த நாக்கு மடங்கிக்குது உள்ள. ழா குழவி ழா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த குழவிக்கு எப்படி சொல்லுவோம்? ஸோ பெசல், PESTLE, பெசல். பெசல். பெஸ்டில்னு சொல்லக்கூடாது, பெசல். இந்த இடத்துல மாத்திரம் இந்த டீ வந்து சைலன்ஸ், சைலண்ட்டாக சொல்கிறோம், உச்சரிக்க கிடையாது. பெசல். பெசல் அண்ட் மோட்டர், MORTA. மோட்டர்ன்றது வந்து கொடக்கல், அம்மிக்கல். அம்மிக்கல்லுக்கு மேலே இருக்க குழவிக்கு பேர் வந்து பெசல். If anybody is learning Tamil, so if you don't know what to say for the pestle in Tamil, that's how you say குழவி, குழவி, குழவி. ஓகே. ஸோ நான் இது எல்லாமே வந்து அப்பர் கேஸில் எழுதினேன். எதுக்காக எழுதினேன்னா உங்களுக்கு நல்லா விளங்கணுன்றதுக்காக. ஆனால் இந்த இடத்துல மாத்திரம் நான் வந்து லோவர் கேஸ்லேயும் இதுலேயும் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்பர் கேஸில் பெஸ்ட்டுன்னு எழுதுனாங்கன்னா பிஸ்னஸ் இங்கிலீஷ். பிஸ்னஸ் இங்கிலீஷ் யாரும் லேர்ன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பெஸ்ட். நீங்கள் யாரும் பிஸ்னஸில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் பெஸ்ட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஆக்ரனிம்னு சொல்லுவோம். ஆக்ரனிம், ஆக்ரனிம். ஒவ்வொரு வார்த்தைகளில் இருக்க, ஒவ்வொரு வார்த்தையில் இருக்க முதல் எழுத்தை போட்டிருக்கோம். பெஸ்ட் அனாலிசிஸ். அனாலிசிஸ்னால் வந்து ஒன்றை வந்து ஆராய்ச்சி செய்து பார்க்குறது. இந்த பெஸ்ட் அப்படின்றது வந்து பிஸ்னஸ் இங்கிலீஷில் வழக்கமாக உபயோகப்படுத்துவாங்க அலுவலகங்களில் எல்லாத்துலேயுமே. பெஸ்ட், PEST, பெஸ்ட். இப்போ என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ P stands for political. ஸோ பெஸ்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, பரிசோதனை பண்ணுறது, எக்ஸாமினேஷன் பண்ணுறது. பொலிட்டிக்கல், பொலிட்டிக்கல். எக்கனாமிக்கல். ஸோ எக்கனாமிக்கலாக எப்படி இருக்குன்ட்டு. S வந்து சோஷியலாக எப்படி இருக்குது. T வந்து டெக்னாலஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருளை வந்து ஒரு வியாபாரத்துக்கு கொண்டு வராங்க, விற்பனைக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இது வந்து பொலிட்டிக்கலாக இதுக்கு எந்த விதத்தில் இது வந்து ஆராய்ச்சி செய்வாங்க. எந்தெந்த இடத்துல வந்து அரசாங்கம், கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் என்ன, ட்ரேட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதாவது வர்த்தக சட்டங்கள் என்ன, டேக்ஸ் லாஸ் என்ன, அதாவது வந்து என்ன சொல்கிறது, டேக்ஸு வரி விதிக்கிறது என்ன, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதாவது இது வந்து எப்படி ஸ்டெபிலிட்டினா என்ன, நிரந்தரம் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் பார்த்து அதன் மூலமாக வந்து இந்த பொருள் வந்து எப்படி நல்ல விற்பனைக்கு வரும், எந்த விதத்தில் பாதிப்பு வரும் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து எக்கனாமிக்கலாக வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து வயபிள், அதாவது இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, ஏறப்போதா இன்ஃப்ளேஷன் ரேட்டு இறங்குறதா அதை பொறுத்து, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதாவது வட்டி இது,
எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, வளர்ச்சி எப்படி இருக்குது, பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, உதாரணத்துக்கு இப்போது வெளிநாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது, இப்படி பலவிதமான ஃபேக்டர்ஸ், FACTORS ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பலவிதமான காரணிகள், மேத்தமேட்டிக்ஸில் கூட படிச்சிருப்பீங்க இல்லையா, ஃபேக்டர்ஸ். அந்த காரணிகள்லாம் இது வந்து இதில் அப்ளை பண்ணி பார்க்குறது தான் வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சோஷியல்னும் போது ஒரு பொருளை இது பண்ணுறதா இருந்தால் இது பெண்கள்கிட்ட நல்ல வியாபாரம் ஆகுமா, ஆண்களுக்கு வியாபாரம் ஆகுமா, இந்த டெமோக்ராஃபிக்னு சொல்லுவோம். ஸோ எந்த சமூகத்துக்கிட்ட இது நல்லா விற்பனை ஆகும். அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ட்ரெண்ட்ஸ், அதாவது ட்ரெண்டுனா என்ன சொல்கிறேன், இப்போதைக்கு என்ன ட்ரெண்டாக இருக்குது, இப்போதைக்கு என்ன ஃபேஷனாக இருக்குது, இப்போதைக்கு என்ன மோடு இருக்குது அப்படின்றதெல்லாம், இதெல்லாம் பார்க்குறது வந்து சோஷியலில் வரும். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ எப்படி மாறிட்டுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போல்லாம் வந்து நிறைய மெக்டானல்ட்ஸ்லாம் வந்து, உதாரணத்துக்கு மெக்டானல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஏன்னா இப்போல்லாம் எல்லோரும் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டாங்க. அதனால மெக்டானல்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து வியாபாரம் வந்து என்ன ஆயிடுச்சு, பட்டு போயிடுச்சு, அவ்வளோ அளவுக்கு இதுவாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது ஒரு சொசைட்டியில். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு வரீங்கன்னு சொன்னால், இந்த லேப்டாப் கொண்டு வரேன்னு சொன்னால், படிக்கிறவங்க கிட்ட பணத்தை எக்கனாமிக்கலாக பார்க்கும்போது சொசைட்டியில் ரிச்சாக இருக்காங்களா, அவங்களால வாங்க முடியுமா, இது மாதிரி பல காரணிகளை வந்து நீங்கள் பார்க்கணும். அடுத்தபடியாக டெக்னாலஜிக்கல். ஸோ அந்த எல் வந்து மேலே போயிடுச்சு, இருந்த இடத்துல எழுதிட்டேன் நான் உங்களுக்கு. டெக்னாலஜிக்கல், TECHNOLOGICAL, டெக்னாலஜிக்கல். ஸோ இந்த டெக்னாலஜிக்கல்னும் போது அதாவது வந்து இன்னோவேஷன் எப்படி இருக்குது, புதுசாக வரதெல்லாம் எப்படி இருக்குது. ஆட்டோமேஷன்னா வந்து என்ன சொல்கிறது, ஆட்டோமேஷன்னா எல்லாமே இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு எந்த அளவுக்கு இருக்குது. டிஜிட்டலாக இருக்கிறது அனலாக், டிஜிட்டலுக்கு ஆப்போசிட் வந்து அனலாக்னு சொல்லுவோம். இப்போ முன்னாடி இருந்த கடிகாரங்கள்லாம் வந்து அனலாக், கம்ப்யூட்டரில் இருக்கிறது வந்து டிஜிட்டல், டெலிஃபோனில் இருக்கிறது டிஜிட்டல். அனலாகுன்னும்போது நம்ம திருப்பி வைக்கணும், அது ஆட்டோமேட்டிக்காக மாறாது இல்லையா, அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கொண்டு ஒரு பொருள் ஒரு வெறும் பொருள்னு இல்லை, ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் வந்து இந்த பெஸ்ட் அனாலிசிஸ்ன்றதை பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட்டுன்னு சொன்னால் என்னன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. பெஸ்ட்டுன்னா சாதாரணமாக அன்றாட ஆங்கிலத்தில் நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகளை பூச்சை பற்றி பார்க்குறோம், என்னென்ன பூச்சிகள் இருக்குது அப்படின்றது. இதுவே வந்து பிஸ்னஸில் உபயோகப்படுத்துனாங்கன்னா பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல் அனாலிசிஸை பற்றி பேசுகிறாங்கன்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பேசுகிற ஆங்கிலத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய ஆங்கிலத்தையும் சரளமாக வந்து இந்த உச்சரிப்புலேருந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்க தான் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வார்த்தைகளை எப்படி வந்து சரியாக உச்சரிக்கிறதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ். பாய் எவ்ரிவான். ஸோ நம்ம போன பதிவில் வந்து பெஸ்ட்டு பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ எப்போதுமே வந்து ஒரு நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். சில பேர்லாம் வந்து நல்லதே நடக்கும்னு நினச்சிட்ருப்பாங்க. அதற்கு என்ன வார்த்தை சொல்லுவோம். சில பேர்லாம் வந்து எப்போதும் கெட்டதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருப்பாங்க. ஸோ இதற்கு என்ன வார்த்தை சொல்லுவோம், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பெசிமிசம், ஆப்டிமிசம். ஸோ இது பெசிமிசம்னும் போது எப்போதுமே வந்து கெட்டதே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அது பெசிமிசம். ஸோ இதோட இந்த வார்த்தையை பாருங்கள், ஆப்டிமிசம்ன்றது ஆப்போசிட் மாதிரி வருது இல்லையா. ஆனால் இதை எப்படி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுப்பீங்க, இந்த ஆப்போசிட்டாக வர்றது தான் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. ஆப்டிமிசம் எப்போதுமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம், அது வந்து ஆப்டிமிசம். ஸோ இது இந்த பேர் வழி எப்படி சொல்லுவோம், இந்த தத்துவத்துக்கு பெசிமிசம், ஆப்டிமிசம் சொல்லிட்டோம். இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவோம், பெசிமிஸ்ட். இந்த எம்முக்கு பதில் டீ போட்டுக்கோங்க, பெசிமிஸ்ட். எப்போதும் கெட்டதே நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவருக்கு பெசிமிஸ்ட்டு. இந்த எம்முக்கு பதில் இங்கே டீ போட்டிங்கன்னா ஆப்டிமிஸ்ட். இதே வந்து நீங்கள் அட்ஜெக்டிவாக மாற்றணும்னு சொன்னால் பெசிமிஸ்டிக். ஸோ இது பெசிமிசம் நவுன், பெசிமிஸ்டிக், MISTIC போட்டிங்கன்னா பெசிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக், OPTMISTIC, ஆப்டிமிஸ்டிக். எம்மை எடுத்துகிட்டு பெசிமிஸ்டிக், ஆப்டிமிஸ்டிக். இதையே அட்வர்பாக மாற்றணும்னா பெசிமிஸ்டிக்கலி, ஆப்டிமிஸ்டிக்கலி, CALLY. நம்ம பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அப்படி பார்த்தோமே அந்த மாதிரி.